முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர் என்ன வாழுகிறார், அவர் என்ன கிழிக்கிறார், அவர் எந்த நிலையில் இன்றைக்கு அரசியல் நடத்துகிறார், எந்த சூழ்நிலையிலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார், அதை நீங்கள் உணர வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் கூட்டங்களில் பிரச்சாரத்தை நடத்துகிற போது காங்கிரஸ் கட்சியை தாக்குகிறீர்கள், அதேபோல் மத்திய ஆட்சியை தாக்குகிறீர்கள், தமிழகத்தில் திமுகவை தாக்குகிறீர்கள், தலைவரை கலைஞரை தாக்குகிறீர்கள். ஏன் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க தயாராக அல்ல? அதேபோல் பாரத பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது மோடி, அவரை பற்றி ஏன் விமர்சிக்க தயங்குகிறீர்கள்? என்ன காரணம்? ஒரே காரணம், ஏற்கனவே குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? ஆக அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ஆக இதுவரையில் பதில் உண்டா, விளக்கம் உண்டா, அல்லது அறிக்கை உண்டா? கிடையாது. ஆக மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அதுதான் உண்மை. 400 ஆண்டு கால வரலாற்றுக்குரிய பாபர் மசூதி எடுத்துச் செல்லப்பட்ட போது அதை ஆதரித்து பேசிய ஜெயலலிதா, தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டம் டெல்லியில் நடக்கிறது. அன்றைக்கு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் அவருடைய தலைமையில கூட்டம் நடக்கிற போது அன்றைக்கு தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்ல, ஆட்சியில் இல்லாத நேரத்திலும் பாபர் மசூதி எடுத்து தள்ளப்பட்ட போது அன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுத்து எதிர்த்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் ஜெயலலிதா ஆதரித்தார், அதை வரவேற்றார். மறுக்க முடியுமா? நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். நமது எம்ஜிஆர் பத்திரிகை எடுத்து பாருங்க. நமது எம்ஜிஆர் பத்திரிகை அதிமுகவுடைய அதிகாரபூர்வமான ஏடு. தலைப்புச் செய்தியாக வருகிறது, டெல்லிக்கு சென்ற ஜெயலலிதா பிரதமர் கூட்டிய தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டத்தில் கரசேவை ஆதரித்து பேசியிருக்கிறார். அதை ஆதரித்து பேசி அந்த பேச்சு பத்திரிகையில் வந்திருக்கிறது. மறுக்க முடியுமா? நான் ஏதோ பொய் சொல்லுகிறேன் அல்லது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா கருதுவார்கள் என்று சொன்னால், தெம்பு இருந்தா திராணி இருந்தா என் மீது வழக்கு போடுங்கள். நான் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு வருகிறேன்.